Hello all, welcome to this amazing platform of TK Maverick. இன்னைக்கு நம்ம bridge course ஓட lecture 4 which is about quadratic equations பார்க்க போறோம். இந்த lectureல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா what is a quadratic equation னு பார்க்க போறோம் and then how to calculate roots of any given quadratic equation. இந்த lecture நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா any quadratic equations உங்களுக்கு தந்தாலும் you will be able to calculate its roots easily. So please watch the lecture till the end and then we will see about sum of roots and product of roots of any quadratic equation எப்படி calculate பண்றதுங்கறத பாப்போம். ஓகேவா? Now let's dive deep into it. What is a quadratic equation? What is a quadratic equation? இதோட definition என்னன்னா any quadratic equation of the form ax square plus bx plus c which is equal to 0. Any equation of the form ax square plus bx plus c is equal to 0 but the condition is a is not equal to 0. A ஆன்சர் 0வா இருக்கக்கூடாது. A 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். A 0 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 0 into x square 0 ஆயிடுமா? அப்போ ரிமைனிங் டேர்ம் will be bx plus c is equal to 0. bx plus cல c the power of x. Power of x என்னது? 1. Highest power of x 1 தான். Which is a linear equation. Highest power of x வந்து 1 இருந்தால் linear equation ஆயிடும். But we are studying about quadratic equation. So please remember a should not be equal to 0. இப்போ கொஞ்சம் terms பார்த்துடலாம். Coefficient of x square. Coefficient of x square. அப்படின்னா என்ன சார்? Coefficient of x squareனா ஒன்றும் இல்லை. இந்த x squareங்கிற டேர்முக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல. a into x square தானே. So a is the coefficient of x square. இந்த coefficient of x squareக்கு இன்னொரு நேம் என்னன்னா leading coefficient. ஓகேவா? லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா என்ன சார் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா அதோட ஹையஸ்ட் டிகிரி என்னவாக இருக்கும்? எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இஸ் நோன் அஸ் லீடிங் கோஎஃபிஷியன்ட். இதுவே சப்போஸ் கியூபிக் ஈக்குவேஷன், ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் வில் பி எக்ஸ் கியூப், ரைட்? ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கோ தட் வில் பி த லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபார் நவ் வி ஆர் ஸ்டடிங் அபவுட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டால் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது? பி. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? which will be equal to c. ஓகேவா? these three terms clarify ஆயிடுச்சுல்ல? ஓகே, now let's move to what are roots of quadratic equationsனா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? இதோட definition என்னன்னா the roots of quadratic equation are those values of x that satisfy the equation ax square plus bx plus c. ஒன்றுமே புரியலையா? let's see some example. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே you will understand it. ஓகேவா? let's take an example. x square minus 5x plus 6 which is equal to 0 னு எடுத்துக்கலாம். இதோட ரூட்ஸ் வந்து x is equal to 2, x is equal to 3. இதை நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே வச்சுக்கோங்க. இதோட ரூட்ஸ் வந்து x is equal to 2, x is equal to 3. இது என்ன சார்? இது ஏன் இதோட ரூட்ஸ்ன்னு மீன் பண்ணுறாங்கன்னா இந்த 2, 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். 2 ஸ்கொயர் minus 5 into 2 plus 6 which is equal to 0. இதை சால்வ் பண்ணுங்கள். 4 minus 10 plus 6 is equal to 0. 0 equal to 0 which is 0 equal to 0 வந்து ட்ரூ தானே. அதுக்கு பேர் தானே satisfying the equation. இப்போ மீனிங் புரியுதா? the roots of quadratic equation are those values of x. இது எல்லாமே values of x தானே. xோட வேல்யூக்கு தானே 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். values of x that satisfy the equation. satisfy the equationனா ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டு சைடும் 0 equal to 0 ஈக்குவல் தானே. ஸோ ட்ரூ. ஸோ x is a root. அதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 3 ஸ்கொயர் மைனஸ் 5 into 3 ப்ளஸ் 6 is equal to 0. 3 ஸ்கொயர் என்னது? 9. 5 into 3 which will be 15 plus 6 equal to 0. 9 plus 6 will be 15. 15 minus 15 is equal to 0. So 0 is equal to 0. Yes, it is true. So x is equal to 3 is also root. ஓகேவா சார்? இப்போ நீங்கள் x is equal to 2, x is equal to 3 எங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் எங்களுக்கு ரூட்ஸ்ன்னு தெரியுது, சப்ஸ்டியூட் பண்ணனே வருது, இதெல்லாம் ஓகே சார். எப்படி நாங்களாம் ரூட்ஸ் கால்குலேட் பண்ணுறது? கரெக்டாக நெக்ஸ்ட் கொஷின் இதாக தானே இருக்கும். எப்படி சார் இந்த x equal to 2, x equal to 3 கண்டுபிடிச்சிங்க? ஸோ நெக்ஸ்ட் we are going to see about how to calculate the roots of any quadratic equation. ஓகேவா? ஸோ ஃபைண்டிங் ரூட்ஸ் ஆஃப் எனி quadratic equation. இப்போ ஒரு quadratic equation தந்திருக்காங்க. எனி quadratic equation ax square plus bx plus c which is equal to 0. இதோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா there are two methods. Method 1 middle term splitting. மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்னா என்னென்னா இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ
let's see an example. X square minus 5x plus 6. இப்போ 2 numbers நம்ம கண்டுபிடிக்கணும் such that அதை ஆட் பண்ணால் அந்த 2 numbers ஆட் பண்ணால் -5 வரணும், அந்த 2 numbers மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். ஸோ அந்த மாதிரி 2 numbers நீங்கள் கண்டுபிடிக்கும் போது -3, -2ன்னு வரும். -3 -2 ஆட் பண்ணிங்கன்னா -5 கிடைக்கும். -3 into -2 பண்ணிங்கன்னா +6 கிடைக்கும். ஸோ we can write x square minus 3x minus 2x plus 6 which is equal to 0ன்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதானே மிடில் டேர்ம். இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ த நேம் இஸ் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xலேருந்து எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா x minus 3 வரும். இந்த டேர்ம்ஸ்லேருந்து -2 காமனாக எடுத்திங்கன்னா x minus 3 கிடைக்கும். ஸோ இஃப் வி சால்வ் இட் x minus 3 திருப்பி காமனாக எடுத்தால் x minus 3 into x minus 2 which is equal to 0 and then we would get x is equal to 3, x is equal to 2. ஓகேவா? இது ஒன் மெத்தட். இது ஒன் மெத்தட் எப்போ ஈஸியாக இருக்கும்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால், மிடில் டேர்மை நீங்கள் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இட் வில் பி ஈஸி. பட் இன்னொரு மெத்தட் which will be general method which is known as quadratic formula. ஓகேவா? quadratic formula. இந்த quadratic formula என்னென்னா நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. x is equal to -b plus or minus under root of b square minus 4ac divided by 2a. okay, please remember it carefully. okay, இப்போ let's solve this equation and see. x square minus 5x plus 6 equal to 0 தானே இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சோம்ல, இந்த மெத்தடில் கண்டுபிடிப்போம். ஏங்கிறது இங்கே என்னது? ஏங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 தானே இருக்குது. 1 into x square தானே. ஸோ a will be 1. bங்கிறது -5 வித் சைன் எடுங்க. எப்பயுமே பியை வந்து 5ன்னு எழுதிடாதீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் டூ இட். b is equal to -5, c is equal to 6. now let's substitute. x is equal to minus bங்கிறது என்ன ஆகிடும், minus of -5 plus or minus under root of b squareங்கிறது -5 square which will be 25 minus 4 into a1 into c6 divided by 2 into 1 which will be 2. ஸோ இதை கேல்குலேட் பண்ண என்ன ஆகும், 5 plus or minus under root of 25 minus 24. 25 minus 24 என்னது 1. ஸோ 5 plus or minus under root of 1 என்னது, under root of 1 will be 1 தானே. ஸோ ஒரு ரூட் என்ன ஆகிடும்னா 5 plus 1 by 2, இன்னொரு ரூட் என்ன ஆகிடும்னா 5 minus 1 by 2. 5 plus 1 by 2 என்னது 6. 6 divided by 2 will be 3. 5 minus 1 by 2, 5 minus 1 is 4. 4 divided by 2 is 2. ஸோ x is equal to 2, x is equal to 3. சேம் ஆன்சர்ஸ் தானே கிடச்சிருக்கு. பட் நிறையா டைம் உங்களுக்கு இந்த மாதிரி மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் ஈஸியாக இருக்காது. அந்த இடத்துல நீங்கள் குவாட்ரட்டிக் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, குவாட்ரட்டிக் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? now let's see the nature of roots. nature of rootsனா என்ன சார்? அதுக்கு முன்னாடி nature of roots பார்க்குறதுக்கு முன்னாடி குவாட்ரட்டிக் ஃபார்முலா இப்போ நம்ம பார்த்தோம்ல, x is equal to -b under root of b square minus 4ac divided by 2a. இதில் ஒரு டேர்ம் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு டேர்ம் என்னென்னா அண்டர் ரூட்குள்ளார எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்க முடியும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் மீன்ஸ் இன்க்ளூடிங் 0. ஓகேவா? நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். இந்த டேர்மோட பேர் என்னென்னா டிஸ்கிரிமினன்ட்னு பேர். ஓகேவா? டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b square minus 4ac. ஓகேவா? now let's see the nature of roots of quadratic equation. nature of rootsனா என்னென்னா, இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா தானே, கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா இந்த ரூட்டோட டேர்ம் வந்து எப்பயுமே ஒரு ரியல் வேல்யூவாக இருக்கும். ரூட் ஓவர் ஆஃப் -2 வந்து டிஃபைன்டே கிடையாது. இட்ஸ் வில் பி காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது நீங்கள் 11th 5th சாப்டரில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ரியல் நம்பர்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ ரியல் நம்பர்ஸாக இருக்கணும்னா அண்டர் ரூட்குள்ளார எப்பயுமே தேர் ஷுட் பி எ நம்பர். இந்த எக்ஸுங்கிறது எழுதுகிறோன்னா எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ டி வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா we would get real roots. ஓகேவா? we would get real roots. d வந்து greater than or equal to 0வாக இருந்தாலே real roots தான் வரும். இதில் 2 கேஸ் இருக்குது. d greater than 0வாக இருந்துச்சுன்னா we would get 2 different real roots. ஓகேவா? 2 different real roots கிடைக்கும். d equal to 0வாக இருந்துச்சுன்னா 2 ரூட்ஸ் தான். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா 2 ரூட்ஸ் இருக்கணும். பட் 2 ரூட்ஸுமே சேம் வேல்யூவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னவா எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
6x plus 9 equal to 0 எடுத்துக்கலாம். ஓகேவா, which can be written as x minus 3 whole square எழுதலாம். இது எப்படி எழுதுறேன்னா x square minus 6x என்ன எழுதலாம், x square minus 3x plus 9 equal to 0 எழுதலாமா middle term splitting பண்ணி. So we would get x into x minus 3 minus 3 into x minus 3. திருப்பி x minus 3 காமன் எடுத்தா இந்த இடத்துல x minus 3 தான் காமனாக இருக்கும். So x minus 3 into x minus 3 is x minus 3 square equal to 0. So we would get x is equal to 3. கரெக்டாக. ஸோ ஒன் வேல்யூ தான் இருக்குது, பட் இதுதான் டூ ரூட்ஸுமே x equal to 3 தான். ஓகேவா, ஸோ டூ ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா, ஒன் ரூட்ஸ்ன்னு சொல்லிடாதீங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்பயுமே டூ ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா, d greater than or equal to 0 பார்த்தாச்சு. d less than 0 இருந்தால் என்ன சார் ஆகும்னா நான் ரியல் ரூட்ஸ்னால் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி ஒரு ஃபுல் சாப்டரே இருக்குது, which will be imaginary ரூட்ஸ்னால் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் we will see it later. ஓகேவா, for now ரியல் ரூட்ஸ்னால் என்ன கண்டிஷன், d greater than or equal to 0 இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்னால் d less than 0 இருக்கணும்னு கண்டிஷன். ஓகேவா, இது வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் எனி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, now let's see the next topic. நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார், சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இது நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக, சார் சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து நாங்கள் இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தந்திருக்காங்கன்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c which is equal to 0, இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு வச்சுக்கோங்க. சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம படித்ததை வச்சு பார்த்தா x is equal to minus b plus or minus under root of b square minus 4ac by 2a. இதை வச்சு நம்மளுக்கு ரெண்டு ரூட்ஸும் கிடச்சிடும். ரெண்டு ரூட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணலாம், அதை மல்டிப்ளை பண்ணலாம். கரெக்டாக, இது ஒரு ரூட் என்னது, x is equal to minus b plus under root of b square minus 4ac divided by 2a. இன்னொரு ரூட் வந்து x is equal to minus b minus under root of b square minus 4ac divided by 2a. கரெக்டாக. ஸோ ரூட்ஸ் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுறது வேறு மெத்தட், இது ஒரு மெத்தட், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது, சம் கண்டுபிடிக்கிறது. பட் ஈக்குவேஷன் கொடுத்த உடனே யூ கேன் ரைட் டவுன் சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். எப்படி சார், எப்படி எழுதுறது, இப்போ ரெண்டு ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு வச்சுக்கலாம். ஆல்ஃபா அண்ட் பீட்டா தானே, சம் ஆஃப் ரூட்ஸ்னால் என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. alpha plus beta is equal to minus b by a. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் alpha into beta which is equal to c by a. ப்ளீஸ் ரிமெம்பர் இட். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ப்ளீஸ் ரிமெம்பர் இட். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலாக்கான டெரிவேஷன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல லெட்ஸ் டேக் திஸ் டு பி ஆல்ஃபா. இந்த ஒரு ரூட் இருக்குல்ல, இந்த ஒரு ரூட்டை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இந்த ஒரு ரூட்டை பீட்டான்னு எடுத்துக்கலாம். நவ் லெட்ஸ் டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் பி பை 2a. இந்த 2aவை டிவைட் பண்ணிடுறேன், காமனாக இருக்கிறது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a, இந்த மைனஸ் b பை 2a வருமா, அண்ட் தென் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. தீஸ் டூ டேர்ம்ஸ் கெட்ஸ் கேன்சல்ட். இந்த இடத்துல டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஸோ we can add it up, minus 2a minus 2b, 2 கேன்சல் ஆயிரும். ஸோ we would get minus b by a. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we would get c by a. ஓகேவா, ஆல்ஃபா பீட்டா which can be written as, இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் மல்டிப்ளிகேஷனுக்கு, இந்த ஹோல் டேர்மை ஏன்னு எடுத்துக்குங்க, இந்த ஹோல் டேர்மை பின்னு எடுத்துக்குங்க. இப்போ இது என்னன்னு எழுதிடலாம், இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும் ஏ, இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும் பி. ஓகேவா, இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணி ப்ரூஃப் தான் எழுதுகிறேன், நத்திங் எல்ஸ். இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணாலே போதும். ஸோ விச் வில் பி a plus b into a minus b divided by 2a. கரெக்டாக, சாரி 2a into 2a. a plus b into a minus b என்னது, a square minus b square divided by 2a into 2a becomes 4a square. a square என்னது, a is equal to minus b தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ minus b whole square minus of b is equal to under root of b square minus 4ac divided by 4a square. கரெக்டாக. ஸோ ப்ரூஃப்காக இதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம்.
So let's continue. Minus b whole square will be b square and minus இதோட ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ ஸ்கொயர் அண்ட் ரூட்ஸ் கெட்ஸ் கேன்சல்டு. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac divided by 4a square. So b square minus b square plus 4ac divided by 4a square. b square cancel ஆகிடும். 4ac divided by 4a square. 4 gets cancelled, 4a and then a square cancel ஆகிடும். c by a. This is the proof. Okay, you just need to remember alpha plus beta is equal to minus b by a and then alpha beta is equal to c by a. Okay, நீங்கள் இதை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ கொஷின்ஸ்லாம் எப்படி இதில் கேட்பாங்கன்னா, எப்படி சார் இதில் கொஷின்ஸ் வரும்னா, தே வில் கம்பைன் அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸ் நம்ம லெக்சர் 3ல் பார்த்தோம்ல. ஸோ அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸும் அந்த சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா, தீஸ் ரூட்ஸ் ஃபார்முலா வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. லெட்ஸ் see some sample questions. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்னன்னா, if alpha and beta are roots of quadratic equation x square minus 5x plus 6 equal to 0, then find the value of the following expressions alpha square plus beta square and then 3 subdivisions more. Now let's try to solve it. x square minus 5x plus 6 equal to 0. இப்போ இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ தெரியணும். ஒன் வே என்னன்னா, இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிட்டு பீட்டாவையும் கண்டுபிடிச்சிட்டு குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு யூ கேன் சப்ஸ்டிடியூட். பட் இந்த கொஷினுக்கு மேபி அது ஈஸியாக இருக்கலாம் உங்களுக்கு. இந்த கொஷின் நம்ம இப்போ ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். x equal to 2, x equal to 3 நம்ம ஆல்ரெடி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? ஸோ நீங்கள் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கலாம். பட் எல்லா கொஷின்ஸுக்கும் அப்படி ஈஸியாக இருக்காது. ரூட்ஸ் வந்து இன்டீஜர்ஸாகவே வராது. சம்டைம்ஸ் இட் கேன் பி ரேஷ்னல் நம்பர்ஸ், √3/2 அந்த மாதிரி ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும்போது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ட்ரை டு அப்ளை த அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸ். அந்த மாதிரி திங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா? இது எங்கேருந்து எழுதுறேன்னா, a plus b whole square is equal to a square plus b square minus plus 2ab படிச்சிருக்கோம், ரைட்? நம்மளுக்கு a square plus b square தானே வேணும். ஸோ bring this term to the left hand side. a plus b whole square minus 2ab which is equal to a square plus b square. ஸோ நம்மளுக்கு இந்த term வேணும். we are writing it like this. ஓகேவா? அண்டர்ஸ்டுட்ல? ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேணும், ஆல்ஃபா பீட்டா வேணும். we already know the formula, right? Sum of roots, alpha plus beta na sum of roots thane. Alpha plus beta which is equal to minus b by a. Alpha beta is equal to c by a. Now let's try to find the value of a. A ங்கிறது என்னது? 1. b ங்கிறது என்னது? minus 5. be sure to write the sign. sign ஓட எழுதுங்க. ஓகேவா? இந்த sign ரொம்ப ரொம்ப முக்கியம். c is equal to 6. so alpha plus beta என்ன எழுதலாம்? minus 5 by 1 which will be 5, and then alpha beta can be written as 6 by 1 which will be 6. okay va? Now let's substitute. Alpha plus beta என்னது? 5 whole square minus 2 into alpha beta will be 6, so which will be equal to 25 minus 12 which is equal to 13. okay va? This is the answer. as simple as that தான். நீங்கள் இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சும் போடலாம். பட் இந்த கொஷினுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தட் தான் உங்களுக்கு மீதி கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். Now let's try to solve the second subdivision. ஓகேவா? let's move to the next page. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? 1 divided by 3 alpha plus 2 plus 1 divided by 3 beta plus 2. so let's try to cross multiply. பண்ண என்ன ஆகும்? 3 beta plus 2 plus 3 alpha plus 2 divided by 3 alpha plus 2 into 3 beta plus 2. கரெக்டா? let's try to simplify. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் 3 காமனாக எடுக்கலாமா? 3 into alpha plus beta plus 4 divided by multiply பண்ணலாம். so 3 alpha into 3 beta becomes 9 alpha beta plus 6 alpha plus 6 beta plus 4. so 3 into alpha plus beta plus 4 divided by 9 alpha beta plus 6 into alpha plus beta plus 4. கரெக்டா?
Now let's solve it. 3 into alpha plus beta oda value namakku theriyumla 5. So let's substitute 3 into 5 plus 4 divided by 9 into alpha beta oda value enna 6. So let's substitute 9 into 6 plus 6 into 5 plus 4. So 15 plus 4 will be 19. 19 divided by 9 6 are 54. 54 plus 30 plus 4. So it will be 19 divided by 88. Okay, this is the answer. Okay, now let's see the next question. Next question la enna solranga, if alpha and beta be two roots of the equation x square minus 64x plus 256, then find the value of this expression oda value kandupidikka sollirukanga. Pause the video and try to do it on your own. Okay, now let's see the solution. X square minus 64x plus 256 which will be equal to 0. இதோட roots என்ன சொல்லிட்டாங்க, alpha and beta ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், sum of the roots தெரியும், product of the roots தெரியும். So let's try to calculate it. Alpha plus beta என்னவாயிடும், minus b by a, minus of minus 64 divided by 1 which will be 64. Alpha beta ஓட value என்னது, 256 divided by 1, that is nothing but c by a, 256. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஸ் பார்த்தவங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை கொஷின். ஸோ லெட்ஸ் ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். ஆல்ஃபா கியூப் டிவைடட் பை பீட்டா பவர் 5 ஹோல் பவர் 1/8. நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம், ஏ பவர் என் ஹோல் பவர் என்னா என்ன எழுதலாம், ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு எழுதலாமா, கரெக்டாக. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், ஏ பை பி ஹோல் பவர் எம்னா என்னென்னு எழுதலாம், ஏ பவர் எம் டிவைடட் பை பி பவர் எம்னு எழுதலாமா. ஸோ லெட்ஸ் ட்ரை டு டூ இட். Alpha cube whole power 1/8 divided by beta power 5 whole power 1/8. ஸோ இதை இந்த ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். a by b whole power m is equal to a power m divided by b power m. ஸோ லெட்ஸ் ட்ரை டு அப்ளை திஸ் ஃபார்முலா நெக்ஸ்ட். அப்போ 3 into 1/8 என்னவாயிடும், 3/8ன்னு எழுதிடலாமா. ஸோ அதே மாதிரி 5 into 1/8 என்னவாயிடும், 5/8ன்னு எழுதிடலாம். லெட்ஸ் ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். சிமிலர்லி இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், beta power 3/8 divided by alpha power 5/8. Let's multiply, cross multiply. Alpha power 3/8 multiplied by alpha power 5/8 plus beta power 3/8 into beta power 5/8 divided by alpha power 5/8 multiplied by beta power 5/8. இப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம், ஆல்ஃபா காமனாக இருக்குது. ஸோ பேஸ் ஆர் சேமாக இருந்தால் பவர்ஸ் ஆடப் பண்ணிடலாம். ஸோ 3/8 + 5/8 என்னவாயிடும், 3 + 5 which will be 8. ஸோ 8/8 which will be 1. ஆல்ஃபா பவர் 1 சிமிலர்லி பீட்டா பவர் 1 டிவைடட் பை ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம் என்னன்னு எழுதலாம், ஏபி ஹோல் பவர் எம். நம்ம இப்படி டு இந்த சைடில் டைரெக்ஷனில் படிச்சிருப்போம். ஸோ நான் அன்றைக்கே சொன்னேன், வி ஷுட் லேர்ன் போத் சைட்ஸ், லெஃப்ட் டு ரைட்டும் நம்ம லேர்ன் பண்ணணும், ரைட் டு லெஃப்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா இதை எப்படி குரூப் பண்ணி எழுதிடலாம், ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் 5/8ன்னு எழுதிடலாம், கரெக்டாக. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் பவர் 5/8. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது, 64. 256 டிவைட் ஹோல் பவர் 5/8. 256 என்னன்னு எழுதலாம், லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். 64 divided by 256 whole power 5/8. 256 என்னன்னு எழுதலாம், which can be written as 2 power 8ன்னு எழுதலாம். 2 8 times நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 256 வரும். யூ கேன் டூ இட் அஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆல்சோ. இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை 2 டிவைட் பண்ணி நெக்ஸ்ட் which will be 128. இது ஆல்ரெடி ஒன் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அதர் லெக்சர்ஸ் ஆல்சோ. சிமிலர்லி இப்போ 64, then you would get 32, then you would get 16, then you would get 8, then you would get 4, then you would get 2, then 2. ஸோ இது நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 2 எத்தனை 2s இருக்குது, 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ இட்ஸ் கேன் பி ரிட்டன் as 2 power 8. ஸோ 256 2 power 8ன்னு எழுதலாம், ஹோல் பவர் 5/8. இப்போ திருப்பி என்ன ஃபார்முலா, ஏ பவர் எம் ஹோல் பவர் எம்னா ஏ பவர் எம் இன்ட்டு n. ஸோ இட்ஸ் கேன் பி ரிட்டன் as 64 டிவைடட் பை 2 power 8 into 5/8. 8 cancel ஆயிரும். So it can be written as 64 divided by 2 power 5. 2 power 5 என்னது, which is nothing but 64, right?
ஸோ 64 divided by 64 cancel ஆயிரும். Final answer is 1. So the correct option is D. ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட்ஸ் ஃபார் திஸ் லெக்சர். இந்த லெக்சர் உங்களுக்கு கண்டென்ட் ஃபுல்லாக கிளியராக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட் டவுன். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் லெக்சர்ஸ். அன்டில் தென் கீப் ஆன் லேர்னிங். தேங்க்யூ.